நடுவண் அரசு ஒதுக்கீடு செய்த 8722 டன் கோதுமையை தமிழக அரசு விநியோகிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருவாரூர் மயிலாடுதுறை இடையே நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடையும் முன்னரே போக்குவரத்து தொடங்கியதால் மக்கள் அவதி. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரிக்குள் புகுந்து வனத்துறை ஊர்தியை தாக்கிய பாகுபலி காட்டு யானை, நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பணியாளர்கள். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் அரசு மதுபானக் கடையின் சுவரை துளையிட்டு மதுப்புட்டிகள் திருட்டு, காவல்துறை விசாரணை. பெண்களுக்கு புற்றுநோயை கண்டறியும் சிறப்பு ஆய்வு அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சிவகாசி மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் கைகளில் கத்தை கத்தையாக பணத்தால் வைத்திருக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சி. புதுக்கோட்டை அருகே அமைச்சர் ரகுபதியின் தொகுதியில் கண்மாய் மறுசீரமைப்பு என்ற பெயரில் மண் திருட்டு நடப்பதாக கிராம மக்கள் புகார். ராணிப்பேட்டை நகராட்சியில் நுழைவு வரி வசூலிக்கும் நபர்கள் சரக்குந்து ஓட்டுநரிடம் அதிக பணம் கேட்டு தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. சென்னையில் இதுவரை வடகிழக்கு பருவமழை 6 விழுக்காடு கூடுதலாக பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல். திருவனந்தபுரத்தை அடுத்த கோவளம் கடற்கரையில் தெருநாய் கடிபட்ட ரஷ்ய சுற்றுலா பயணி மருத்துவமனையில் அனுமதி.